என்ன சனுமா? ஒன்றும் இல்லைப்பா, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை ஃப்ரெண்டு மாதிரி நடத்துகிற ஒரு புருஷன் தான் உனக்கு கிடைக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். நீ கூட ஆமான்னு சொன்னியே. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்புனாதான் நமக்கு நல்லது. ஏய், என்ன பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டே நீ? வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறதும் வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சுக்கிறதும் ஒண்ணுதான் சுப்பு. நல்ல பையனா வேணும் தானே பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும் புஷ்பா. கல்யாண பேச்சை எடுத்தாலே நீ எதுவுமே பேசாம கம்முன்னு இருப்ப. இப்போ ஒன்னையும் அறியாம திடீர்னு நீ ஆமாப்பா அந்த மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி நடத்துற பையன் தான் வேணும்னு சொன்ன பாத்தியா? இதுல இருந்து எங்க 2 பேருக்கும் என்ன தெரியுதுன்னா, நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். கரெக்டா? இதெல்லாம் நம்ம அவளை கேட்கணுமா சுப்பு? நாமளே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பையனா பார்க்க வேண்டியதுதான். எல்லாத்துக்குமே இப்படி விளையாடாத சுப்பு, கொஞ்சமாவது சீரியஸா இரு. ஏய் குண்டு புஷ், நான் சீரியஸா தான் பேசுறேன். ஏன் அணுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை எப்படி செலக்ட் பண்றதுன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்பதான் ஒரு கிளியரான முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கெல்லாம் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்றானோ அவனுக்கு தான் ஏன் அணுமா. என்ன டெஸ்ட்னு வாயை திறந்து கேட்டு தொலையேன் குண்டு புஷ்பா. கேட்கலனாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். அவன்கிட்ட என்ன கேட்பேன்னா, வாரத்துக்கு 3 நாள் நீ சமைப்பியான்னு கேட்பேன். மாட்டேன்னு சொன்னா அவன் ரிஜெக்டட். சமைப்பேன்னு சொன்னா டிக் மார்க், அவன் செலக்டட். அப்புறம் என் பொண்ணுக்கு கால் வலிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். மாத்திரை வாங்கி தருவேன்னு சொன்னான்னா நாட் செலக்டட். மாத்திரையும் வாங்கி கொடுத்து காலையும் பிடிச்சு விடுவேன்னு சொன்னான்னா செலக்டட், டிக் மார்க். அப்புறம் என் பொண்ணு மூடு சரியில்லைன்னு சொன்னா அப்படியா அப்படியே நகுந்து போயிட்டான், ரிஜெக்டட். அதே உனக்கு மூடு சரியாற வரைக்கும் உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொன்னானா அவன் செலக்டட். அடடடடா, இதெல்லாம் இப்பயும் நீ எனக்கு பண்ணலாமே சுப்பு. யாரு வேணானா? அதுக்கு நீ என் பொண்ணு மாதிரி தேவதையா பிறந்திருக்கணுமே. எதையாவது சொல்லி அவ மனசுல இல்லாதையும் பொல்லாதையும் ஆசைய வளர்த்து விடாத சுப்பு. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏன் நம்ம பொண்ணு மட்டும் எல்லாத்துலயும் 100% கரெக்டா? எப்படி அமையுதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் வாழ்க்கை. கிடைக்காத உன்னை பார்த்து ஆசைப்பட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூடாது. அனு, நான் சொல்றது உன் காதுல விழுதா? சரிம்மா, நானா எதுவும் சொல்ல, அவகிட்டே கேக்குறேன். அனுமா நீ சொல்லுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? நல்ல சான்ஸ் அனு, உடனே சொல்லிடு. என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அவர் கண்ணை பார்த்தா எனக்கு பெரிய நம்பிக்கை வரணும். ஏ அனு, உன்கிட்ட தான் அவர் பேசுறாரு, வாயே திறக்காம இருக்க. இப்பயாவது பேசு. ஏய், அவ வெக்கப்படுறா போல் இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் என்னை காப்பாத்துவாருன்னு தைரியம் வரணும். எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லப்பா. என்னை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி என் அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும். முக்கியமா மதிக்கணும். அடிச்சா பாரு என் பொண்ணு ஒரு 6 கிரவுண்ட தாண்டி. அவன் பொண்ணு பாத்தியா, என் பொண்ணை எப்படி வளர்ந்துருக்கான்னு பாத்தியா? நீ ஆசைப்படுறது நிச்சயமா நடக்கணும். இப்படியே கற்பனையில அலையுங்க அப்பாவும் பொண்ணும். என்னைக்காவது என் அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுத்திருப்பியா நீ? அடி பாவி, இப்படி கூசாம போய் சொல்ற. கல்யாணம் ஆன 4ஆம் நாளே என் பேச்சை கேட்டு உங்க அப்பா பயங்கரமா தலைவலிக்குதுன்னாரு. நான் தானே தலைவலி மாத்திரையும் கொடுத்து கூடவே குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்தேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா, மறந்துட்டியா? ஆஹா,
ஆஹா, என்ன ஒரு சாதனை. அனு, என்ன வாழ்க்கை அமைதோ அதை அனுசரிச்சு போக பழகிக்கோ. இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்படாத. ஆமா அனுமா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. இப்போ பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஆசை அளவுக்கு பசங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை லக்கிலி அந்த மாதிரி ஒரு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அனு, போதும், ஆபீஸ் கிளம்புற வழியை பாரு. இது அப்புறம் அனுமா, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு ஒரு பையன் அமையணும்னு வச்சுக்கோயேன். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, உனக்கும் அந்த பையனுக்கும் 3-4 வருஷம் வயசு வித்தியாசம் தான் இருக்கணும். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா குடும்பம் நடத்துவீங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனும் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குவான். ஆனா இப்ப வர ஜாதகம்லாம் பார்த்தா 10 வயசு வித்தியாசத்துல இருக்கு. அவ்வளவு வயசு வித்தியாசம்லாம் வேலைக்கே ஆகாதுமா. நாம எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல வேலை, நல்ல குணம், ஒரு 3-4 வயசு வித்தியாசத்துல ஒரு நல்ல வரன் ஜாதகம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோ, கல்யாணத்தை நடத்தி தூள் கலப்பிட வேண்டியதுதான். போனை ஆன் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டனும். இப்ப சூர்யா சாரோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரியானுமா, நீ ஆபீஸ் கிளம்புற வழியை பாரு. உனக்கும் அந்த பையனுக்கும் 3-4 வருஷம் வயசு வித்தியாசம் தான் இருக்கணும். அப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா குடும்பம் நடத்துவீங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனும் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குவான். அனு, நான் ஒரு 20 வருஷம் பின்னாடி பிறந்திருந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அனு, எப்ப உன்னை பாப்பேன்னு இருக்க. உன்னை பாக்குறதுக்காகவே சீக்கிரம் விடியாதான ராத்திரி முழுக்க நான் காத்துட்டு இருந்தேன். நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் வர்றதே உன் முகத்தை பார்க்கதான். நீ ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட என்னால தாங்கிக்கவே முடியல அனு. உன் முகத்தை பார்த்த பின்னாடிதான் எனக்கு உண்மையான சூரியோதயமே நடக்குது. என்னை ரொம்ப காக்க வைக்காம சீக்கிரம் வாணும். அப்புறம் தினம் தினம் உன்னை இப்படி ஆபீஸ்ல பார்க்காம நம்ம வீட்டுல பார்க்குற நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அனு, ஐ லவ் யூ.
அனு, ஆபீஸ் வந்ததும் உன் டேபிள்ல இருக்கிற ஃபைலை திறந்து பாரு. இன்னைக்கு என்ன Dress எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நீ என்ன Dress போட்டாலும் நல்லா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலா இருக்கே. பார்க்கிறதுக்கு ஒரு 5 வயசு கூடுன மாதிரி இருக்கு. தெரியுதா தெரியுதா? தேங்க்ஸ் வப்னா. என்ன மீராஜி, ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல என்ன நடக்குது? யூ மீன் அனு? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களே மீராஜி. இன்னைக்கு அனு மேடம் சாரில வந்திருக்காங்க. சூர்யா சார் டி-ஷர்ட் ஜீன்ஸ்ல வந்திருக்காரு. சோ வாட்? உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சூர்யா சார் ஒரு 10 வருஷம் கம்மியான மாதிரி இருக்காரு. அனு மேடம் ஒரு 10 வருஷம் கூடுன மாதிரி இருக்காங்க. அத சொன்னேன். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. பட் வாட் இஸ் திஸ் பங்கஜ்? ஒரு Dressல உடனே 10 வருஷம் கம்மி ஆயிடுமா? இல்ல அனுக்கு தான் 10 வருஷம் கூடிடுமா? இதெல்லாம் நம்மள நாமளே சீட் பண்ணிக்கிறது தான். அனு எப்படி வேணாலும் போகட்டும். ஆனா நம்ம சூர்யா சருக்கு என்னாச்சு? அவர் செய்யற ஒவ்வொன்னும் எவ்வளவு சென்சிபிளா இருக்கும். ஏன் இப்ப மட்டும் இப்படி ஆயிட்டாரு? லவ்வுக்காக யாராவது இண்டிவிஜுவாலிட்டி எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? அப்படி என்ன பெரிய லவ் பங்கஜ்? உண்மையான லவ்னா என்ன? உங்களாவே இருக்க விடுறது தானே? சொல்லுங்க பங்கஜ், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மீராஜி, நானும் சிங்கிள், நீங்களும் சிங்கிள். நம்ம 2 பேரும் இதை பத்தி பேசினா சரியா வருமா? லவ் பண்றவங்க இதை பத்தி கமெண்ட் பண்ணாதானே சரியா வரும். ஒருவேளை நீங்க தீனாவையோ சொப்னாவையோ கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்களா இருக்கும். நீங்க வேணா தீனாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. லவ்க்காக எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு அவன் சொல்லிட்டான்னா நாம அதை தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க வயசை பார்க்க வேண்டாமா பங்கஜ்? உங்களுக்கு சாரோட வயசு ப்ராப்ளமா இல்ல அவரோட லவ் ப்ராப்ளமா? எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னா அதை உடனே சரி பண்ணிடுவீங்களா? இல்ல எப்படியும் சூர்யா சார் பக்கம் தானே பேச போறீங்க. அப்புறம் என்ன, விடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பங்கஜ், லவ்வால இண்டிவிஜுவாலிட்டி போகும்னா அது லவ்வே இல்ல. அத மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோங்கிறது விஷயமே இல்ல மீராஜி. லவ் பண்ற 2 பேரும் ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இதுல முக்கியம். மீராஜி, நீங்க ரொம்ப நல்லவங்க.
சூர்யா சாருக்கு லைஃப்ல இத்தனை நாள் எது கிடைக்காம இருந்துச்சோ அது இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றது நீங்க 100 கேள்வி கேக்குறீங்க. இது கரெக்டான மட்டும் நீங்க யோசிங்க மீராஜி. சூர்யா சார் சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவர் சந்தோஷத்துக்கு அனு காரணமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. அனு சூர்யா சாருக்கு ஏத்தவளே கிடையாது. இத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. May I come in, sir? Yes, come in. அனு, இன்னைக்கு ஆளே வேற மாதிரி இருக்க. நீங்களும் தான் சார். ஆபீஸ்க்கு டி-ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன் வரக்கூடாதா? நல்லா இல்லையா அனு? சாச்சா, சூப்பரா இருக்கு சார். உன் ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் சார். நான் இப்படிலாம் ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆஃபீஸ்க்கு வருவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இப்ப எல்லாம் தானா நடக்குது. காலையில அப்பா பேசினத போன்ல கேட்டு ரொம்ப கோவமா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே ஆச்சு. Dress என்ன சார் Dress? உங்க முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் மட்டும் இருந்தா போதும். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்க அப்பா பேசும்போது எனக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது உண்மைதான். இப்ப கூட அந்த தடுமாற்றம் இருக்கதான் செய்யுது. இப்போ உன்னை பார்த்ததும் தான் நான் கொஞ்சம் நார்மலா ஃபீல் பண்றேன். உங்க அப்பா பேசினதை கேட்ட பின்னாடி என் மனசு முழுக்க 1000 கேள்விகள். ஏதோ தப்பு பண்றோமோன்னு. சார், இவ்வளவுக்கு பிறகும் திரும்ப ஆரம்பிக்காதீங்க சார். நோ நோ நோ, நவ் ஐ அம் கிளியர். ஆனா என் மனசுல நடந்த போராட்டத்தை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அப்பா அப்படி வயசை பத்தி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இல்லனா நான் அப்பவே காலை கட் பண்ணிருப்பேன். அவர் பேசினதை கேட்டதும் ஒரு வகையில நல்லதுதான் அனு. நமக்கு வரப்போற ப்ராப்ளம் என்னன்னு இப்பவே நமக்கு நல்லா தெரியுது. எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சு என்னை விட்டு திரும்பவும் தூரமா போயிடாதீங்க சார். உன்னை விட்டு தூரமா போறதா? அதுக்கு நான் என் உயிரையே விட்டுருவானோ. உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. நம்ம 2 பேரும் ஒரு புள்ளிலையும், இந்த உலகமே நமக்கு எதிராக இன்னொரு புள்ளிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த உலகத்தை எதிர்த்து நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஹலோ சார், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பத்தி எப்பவும் பேசுற இந்த சூர்யா சார் இப்போ உலகத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எங்க போச்சு சார் உங்க நம்பிக்கை? அதெல்லாம் உள்ள இருக்கானோ. நான் ஒரு ஆள் மட்டும்னா எதை வேணா ஃபேஸ் பண்ணிடுவேன். ஆனா இப்ப அதுல உன்னையே இன்வால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கானோ. இனிமே அப்படி யோசிக்காதீங்க சார். எங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டாலே இந்த உலகம் முழுக்க நம்ம காதல சம்மதிக்க வச்ச மாதிரி தான். ஆனா அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்க போறேன் தான் எனக்கு தெரியல சார். ஆனா என்ன ஆனாலும்